Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today. Presta Premium Women's Wear. Let your body love it. இயற்கை உபாதைக்காகவோ இல்லை சாப்பிட்றதுக்காகவோ உள்ளே போனவங்களால வெளியில் வர முடியலன்றவங்களோ அவங்க வெளியில் வந்து நிறைய பேர் கலைஞ்சு போனதை பார்த்தோமே. இல்லை அதெல்லாம் உண்மைதான். தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை சிதைக்கிறதுக்காக நீங்க வரீங்களா? பாஜகவை நேரடியா விமர்சிச்சீங்க. அப்போ இஸ்லாமியர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது திமுகவுக்கு தான் இருக்குது, அதை கவர்றதுக்காக தான் நீங்க வந்து இப்போ இஸ்லாமியர்களுக்கு சாதகமா பேசுறீங்களா? இஸ்லாமியர்களுடைய வாக்குகள்ன்றது பட்டா போட்டு கொடுத்துருக்குன்னா எதுக்கு இத்தனை இஸ்லாமிய கட்சி? எஸ்டிபிஐ எதுக்கு? தௌஹீத் ஜமாத் எதற்கு? மனிதநேய மக்கள் கட்சி எதுக்கு? மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்கு, ஐயுஎம்எல் இருக்கு, ஐயுஎன்எம்எல் இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு தான் வாக்களிக்கிறாங்கன்றது கள நிலவரமா இருக்குல்ல. ஏன் கவின் விஷயம் பத்தி பேசவே? இந்த மாநாடு மேடையில எது பேசணும்னு அவருக்கு என்ன தோணுது? அவருடைய மாநாடு மேடை இல்லையா? அண்ணன் திருமா அவர்கள் தொடர்ச்சியா திமுகவோட தொடர்ச்சியான பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. போதைக்கு எதிர்ப்பா ஒரு மாநாட போடுறாரு. மாநாடு மேடையில திமுகவுடைய 2 அமைச்சர்களை பங்கு இருக்கிறாரு. அண்ணன் டிகேஎஸும் இருக்கிறாரு. எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு மது விலக்கு கொண்டு வரணும். எப்படி மது விலக்கு கொள்கை உங்க கையில இருக்குல்ல, மாநில அரசாங்கத்துடைய மது விலக்கு கொள்கை அமல்படுத்த எதிர்காலம் வரும், என் கடமை வரும். 67, 77 இருந்த அரசியல் சூழல் வேற, அவங்க ஆற்றிய களப்பணிகள் வேற. இவ்வளவு விஷயம் இருக்கும்போது இன்னைக்கு நீங்க நேத்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு நீங்க எப்படி சிஎம் ஆவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? 66ல என்ன கொள்கையோட பிரகடனத்தோட ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி ஒரு தாக்கம் இங்க இருக்கு. அதே மாதிரி ஒரு வெற்றிடம், ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார் இல்லையா, இங்க ஒரு வெற்றிடம் இருக்குன்னு, அது உண்மைதான். அந்த வெற்றிடத்தையே தாவேகா சரியாக பயன்படுத்தலையோ அப்படின்னு மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் அப்படிங்கறத அவர் யார் சொல்றாரு? சீமான சொல்றாரா, கமல சொல்றாரா? இல்ல, சீமான் அவர்களை சொல்றதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்ல. அவர் என்ன நடிகர்ல ஒரு நாடக நடிகரா இருந்து கூட ஒரு உச்சத்துல இல்ல. அப்ப கமல சொல்றாரு அப்படின்னு மை டியர் அங்கிள், கேக்குதா? திமுகவோட முகமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறாரு. அந்த கட்டமைப்பு உடைக்கிற மாதிரி இல்லையா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்றது? பண்ற கட்டமைப்பை உருவாக்க மிக பெரிய பொருட்செலவெல்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்க கூட தான் எதுக்காக அந்த கட்டமைப்பு சொன்னீங்க சார். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக தாவேகா ஆதரவாளர் ஜலீல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். தாவேகா மாநாடு ரொம்ப பரபரப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு? நீங்க எதிர்பார்த்த கூட்டம் இருந்துச்சா? இதுல முக்கியமா வந்து கூட்டம் வந்து விஜய் ரேம்ப் வாக் முடிச்ச உடனே கூட்டம் கலைஞ்சதாக தொடர்ந்து நிறைய செய்தி சேனல்ல வந்து பிரேக்கிங்கே அடிச்சாங்க. விஷுவலும் நாங்க பார்த்தோம். கலைஞ்சாங்களா? உண்மையா? கலைஞ்சவங்க தரப்புல என்ன சொன்னாங்க? தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து துவங்கியதுதான் தமிழக வெற்றி கழகம். இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர், தன்னுடைய உச்சபட்சமாக இருக்கக்கூடிய இந்த நடிகரை வந்து நம்ம தூக்கி போட்டுட்டு இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணுமே அப்படின்னு வந்து நிற்கக்கூடியவருக்கு முதல் விக்கிரவாண்டி பிரகடன மாநாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் எப்படி வந்து ஆர்ப்பரிச்சதுன்றது தெரியும். அதை விட ஒரு மடங்கு அதிகமாக தான் இந்த மதுரை மாநாடு களை கட்டியது. உள்ளூர் வாசிகள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே, எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாநாடுக்கான நேரத்திலோ அல்லது அதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ வருவது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடியே அன்று இரவே வருவதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருந்தது. அது வந்து இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது. அப்பேற்பட்டவர்கள் அவங்க வந்து இயற்கை உபாதைக்காகவோ இல்லை சாப்பிட்றதுக்காகவோ உள்ளே போனவங்களால வெளியில் வர முடியலன்றவங்களோ அவங்க வெளியில் வந்து நிறைய பேர் கலைஞ்சு போனதை பார்த்தோமே. இல்லை அதெல்லாம் உண்மைதான். அவ்வளோ பேர் வெளியில் வராங்கன்னா அவங்களோட மற்ற தனியார் தொலைக்காட்சிகள் பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டியில் சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் தான், நாங்கள் வெளியில் வந்தாலும் தளபதி பேசுகிறத கேட்டுக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் செல்ஃபோனில் காணொலியாக நாங்கள் வந்து அதை வலைதளத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். நாங்கள் வந்தோம், பார்த்தோம், எங்களுடைய பதிவை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். அங்கதான் நெட்வொர்க்கே இருக்காதே சார். அதுதான் சொல்கிறாங்கல்ல, இப்போ ஃபோனில் கேட்டுக்கிட்டு வரோம், நாங்கள் வீட்டுக்கு போய் இதை பார்ப்போம், எப்போவுமே அவர் பேசுகிறது எங்களால் கேட்க முடியும், நாங்கள் பார்க்கறதுக்கு வந்தோம், கண்டிப்பாக அவருக்கு தான் வாக்களிப்போம். விஜயை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க, ஏன் அவங்க ரசிகர்களாக இருக்கக்கூடாது? இல்லை, ரசிகர் இப்பவும் சொல்கிறோம், ரசிகர்கள் அவ்வளவு வந்து ஒரு சிரமம் எடுக்கணும் அப்படின்றது, இவ்வளோ ஒரு கூட்டத்துக்குள்ளே வந்து அலைமோதணுன்றது எந்த கட்டாயமும் கிடையாது. புரியுதுங்களா? எவ்வளோ இடத்துல பார்க்கறதுக்காக பார்த்துட்டு போயிருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி வந்த கூட்டம் தான். அதாவது
அத்தனை அரசியல் விமர்சகர்களும் மிகப்பெரிய ஒரு ஓகே சார், நீங்க இருக்கக்கூடியவர்களும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம், இந்த கூட்டம் உண்மையாக கூடப்பட்ட கூட்டம் தான், இயல்பா கூட்டப்பட்ட வந்து கூட்டம் கூட்டப்பட்ட அல்ல கூட்டம் இல்ல அல்லன்றதை அப்படிங்கறது ஒத்துக்கிட்டாங்க. எல்லாருமே ஒத்துக்கிறாங்க சார், அதை ஏத்துக்கிறோம். ஆனா இப்படி ஒரு கூட்டம் கலையுது அப்படிங்கறத இப்போ நான் அதுக்கு விமர்சனம் தெரிவிக்கலாம், இல்ல எதிர்க்கட்சிகள் விமர்சனம் தெரிவிக்கலாம். அது வந்து எதிர்க்கட்சியோட பார்வை, இல்லைன்னா அவங்க வந்து இதை வேறு வழியில கொண்டு போய் மக்கள் கிட்ட சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு பல கருத்துக்களையும் அதை நம்ம திணிச்சுக்கலாம். ஆனா கட்சியில இருக்கிறாரு பாலாஜி, அவரே சொல்றாரு அவர் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம். ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் பத்தி பேசியிருக்காரு, அதை பத்தி ஏன் பேசல, கவின் விஷயம் பத்தி பேசல, ஆணவ படுகொலை பற்றி பேசல, இதெல்லாம் வந்து ஒரு மைனஸா பாக்குறேன். விஜய் அவர்கள் கூட இருக்கிறவங்க அவரை தவறா வழி நடத்துறாரோ அப்படின்னு அவரே ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு விஜய மதிக்கிறேன், என்னை கூப்பிடலனா கூட நான் வந்து மாநாட்டுக்கு வருவேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் விஜய் மேலேயே இவ்வளவு விமர்சனம் வைக்கிறார் இல்லையா? இல்ல, அவர் வந்ததா எனக்கு சரியா தெரியல. அவர் வரல, அவர் மாநாட்டுக்கு வரலன்றது வந்ததா- அவரே ஒத்துக்கிட்டாரு, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல, அதான் சொல்றேன், அவர் வந்து வருவதும் வராததும் அவருடைய அவருடைய விருப்பம். புரியுதுங்களா? கட்சியில இருக்கேன்னா ஆன்லைன்ல யார் வேணா உறுப்பினராக சேரலாம். புரியுதுங்களா? நீங்க என்ன கட்சி பணி செஞ்சீங்கன்றதும் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது தலைவர் தளபதி அவர்களுடைய பேச்சிலையும் உரையிலையுமே சொல்றாரு, இந்த புஷி ஆனந்தை வச்சுக்கிட்டு என்ன பெரிய ஒரு மாநாடு நடத்திடுவேன், கட்சியை கொண்டு வந்துடுவேன்னு. அவரை வச்சுக்கிட்டு தான் ரசிகர் மன்றங்களை இத்தனை வருஷமாக கட்டமைச்சு கொண்டு வந்திருக்கீங்க. மக்கள் இயக்கமாக மாற்றிருக்கிறாரு. மக்கள் இயக்கங்கள்ல இருந்து தொண்டனா பரிமாணம் கொண்டிருக்கா. இன்னைக்கு அரசியல் கட்சியாக மாறி இருக்கு. ஒவ்வொருத்தரும் மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர், நகர செயலாளர்களா அதுலயும் அப்படிப்பட்ட ரசிகர்கள் மாறி இருக்கிறாங்க. நிறைய விமர்சனங்கள் வந்து வெளியில இருந்து சொல்லக்கூடியவர்கள் தானே தவிர்த்து வெளியில இருந்து சொல்லல சார், கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர் விஜயனை ஆதரிக்கிறேன்றாரு, விஜயனை கூப்பிடலனாலும் நானே மாநாட்டுக்கு இல்ல வருவேன்றாரு. இந்த மாநாட்டுக்கு வரல, அததான் அதுதான் கேட்கிறேன். விஷயம். நீங்க நான் என்ன கேட்கிறேன், இந்த மாநாடை விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எந்த நிகழ்வுல பாலாஜி வந்து கலந்துகிட்டாரு? சார், அதை அவர் பத்தி வந்து ஒரு பேசுறாரு. பேட்டியில சொல்லியிருக்காரு சார், நான் வந்து ஒரு 40 பேர் கொண்ட குழுவை வச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத கள நிலவரமா பார்த்து அதை ஒரு புக்கா போட்டு நான் விஜய்க்கு கொடுத்துருக்கேன். அதை விஜய் என்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு, கண்டிப்பா நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ வந்து நான் பிரச்சாரம் போகும்போது அவர் அதை யூஸ் பண்ணுவாருன்னு நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு பண்ணியிருக்காரு கட்சிக்காக. அததான் 40 பேர் கொண்ட போட்ட குழுவில் நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு வருடத்துக்கு முன் ஒரு வருடம் வரைக்கும் நீங்கள் இவர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி வேணால் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? இந்த புத்தகங்கள் கொடுத்தது எல்லாம் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த மாநாடு வரைக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கட்சியில் இப்போ இருக்கிறாருன்னா பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மற்ற அவர்தான் எத்தனையோ விஜய் பேருக்கு கிட்ட நெருங்கவே விட மாட்டேன்றீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார்? இல்லை, இப்போ திருப்பியும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் அவர்கிட்ட தான் நெருங்கணும், அவர்கிட்ட தான் உங்களுக்கு என்ன இங்கே தேவை இருக்குன்ற ஒன்று இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட நெருங்குறதுக்கு என்ன தேவை இருக்குன்றது ஒன்று இருக்குது. கட்சிக்காக வந்திருக்கீங்கன்னா கட்சியில் ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. கட்சிக்காக அப்போ நீங்கள் யாரை பார்ப்பீங்க? என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி இருந்தாலும் ஒரு அவைத்தலைவர் இல்லாமல் உங்களால் கூட்டத்தை நடத்த முடியுமா? கண்டிப்பா நிச்சயமாக முடியாது, வாய்ப்புகள் இல்லை. அப்படின்றக்கப்போ கட்சியினுடைய கட்டுப்பாட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாருமே பண்ணாலும் அவருடைய நண்பர்களே இருக்காங்க இந்த கட்சியில். ஆனாலும் வந்தால் கூட பொதுச் செயலாளர் தான் வந்து பார்ப்பாங்க. தனிப்பட்ட முறையில் நண்பர்களாக அவரை போய் பார்க்கலாம், வரலாம், அதெல்லாம் இங்கே எந்த தடையும் கிடையாது. நீங்கள் அவர் நடிக்கிறாரு, நீங்கள் ஒரு நடிகர், நீங்கள் அந்த படத்தில் இருக்கீங்க, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறீங்க, சந்திக்கிறீங்கன்னா அங்கே இது விஷயமே இல்லை. அரசியல் கட்சின்னு வரும்போது ஒரு கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கான மரியாதையை கொடுக்கணும்ல. இந்த அலுவலகத்துக்கு வரேன்னு சொன்னால் இந்த அலுவலகத்தில் முதல்ல நான் பார்க்குற செக்யூரிட்டியை தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் யார் இருக்கிறாங்க ரிசப்ஷனில் அவங்கள பார்க்கணும். அவங்க யாரை என்ன பார்க்குறாங்களோ, சூப்பர்வைசரா, மேனேஜரா, இந்த சிஇஓவா, எம்டியா, யாரை பார்க்க சொல்கிறாங்களோ, என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு போக சொல்கிறாங்களோன்றது அவங்க தான். அதிருப்தியில அப்படி பேசுறாருன்றீங்களா? நிச்சயமாக. அதாவது என்ன திருப்பியும் என்னென்னா, பாலாஜி எனக்கு நண்பர் தான், சரிங்களா, நீண்டகால நண்பர், சரிங்களா, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தலைவரை பார்க்கணும், தலைவரை பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்களே ஒத்துக்கிறீங்க. நான் ஒரு புக்கு போட்டிருக்கேன், அதை அவர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன், அதை நான் யூஸ் பண்ணிப்பேன், தேர்தல் பிரச்சாரம் அப்போ இதெல்லாம் நடக்கும்ன்ற நம்பிக்கை யார் சொல்கிறா? பாலாஜி சொல்றாரு. பாலாஜி சகோதரர் தான் சொல்கிறாரு. அப்போ அதில் உங்களுக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுக்கு நடுவில் வேறு என்ன பண்ணீங்க? உங்களை கூப்பிட்றதுக்கும் பேசுகிறதுக்கும் எதுவுமே பண்ணலையே. அப்போது ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தால் தலைவர் தளபதி அவர்களை மட்டும்தான் நீங்கள் சந்திக்கணும்னா அந்த ரகசிய சந்திப்பு என்ன? அப்ப நீங்க கட்சிக்கு வந்திருக்கணும், கட்சிக்காக வேலை பார்த்திருக்கணும், பொதுச் செயலாளரை சந்திச்சிருக்கணும். விஜய் அவர்களை கூட இருக்கிறவங்க தவறா வழி நடத்துறாங்களோ அப்படின்னு ஒரு தவறா வழி நடத்திருந்தா
அதான் சொல்கிறேன், இத்தனை ஆண்டுகள் தவறாக வழி நடத்தியிருந்தால் நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்தில் அவர் தவறாக வழி நடத்துகிறாருன்றதை கண்டுபிடிச்சிருந்தா இன்றைக்கி பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், இன்றைக்கி ஒன்றியம் முழுக்க தாண்டி சிங்கப்பூர் வரைக்கும் துபாய் வரைக்கும் இன்றைக்கி மன்றங்கள் இருக்குது, அத்தனையுமே கட்டமைச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அதை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? கேரளாவாகட்டும், தமிழ்நாடாகட்டும், பாண்டிச்சேரி ஆகட்டும், எல்லா மாநிலங்கள்லையுமே இன்றைக்கி இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தரை, ஒரு பொதுச் செயலாளரை நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆற்றல் இல்லைன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதாக இல்லை. அப்போ இத்தனை மாவட்ட செயலாளர்கள் இன்றைக்கி நியமனம் பண்ணியிருக்கிறாரு. எந்த மாவட்ட செயலாளர்கள் இன்றைக்கி சோட போயிட்டாங்க. இன்றைக்கி அவரவர் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி நிற்கிறது அத்தனை பேரும் சிங்க குட்டிகளாக வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க களத்தில். இன்றைக்கி மதுரையில் இவ்வளோ பெரிய மாநாடை நடத்திருக்கிறாரு அண்ணன் விஜய் அன்பன். என்ன பெருமை, ஒரு பெருமையாக ஒரு பெரிய கூட்டத்தோடு வந்துட்டாரா? அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, தலைவர் தளபதியினுடைய தம்பி தங்கைகள் நிற்கிறாங்க. ஆனால் எப்பேற்பட்ட ஒரு மாவட்ட செயலாளர், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சகோதரர் பர்வேஸ் கூடவே தான் இருந்திருக்கிறாப்புல. இன்னும் எத்தனையோ மாவட்ட செயலாளர், கடலூர் ராஜசேகரன் இருந்திருக்கிறார். இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நிறைய எல்லா கட்டமைப்புகளும் இன்றைக்கி அவங்கெல்லாம் சொல்லலையே இந்த மாதிரி இருக்குது, பார்க்க முடியல, போக முடியல, பேச முடியல, வர முடியலன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுடைய தேவைன்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய தேவைக்காக கட்சிக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு நீங்களா? விஜய் அவர்கள் வந்து பாஜகவையும் திமுகவையும் நேரடியாக விமர்சிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பரவலான பேச்சா இருக்கு. பட் இதுல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்குது. பாஜகவை பத்தி பேசும்போது கச்சத்தீவை நீங்க மீட்டு தரணும், மீனவர்கள் பிரச்சனையை பார்க்கணும், நீட்டை வந்து ஒழிக்கணும் அப்படின்றது வைக்கக்கூடியது கோரிக்கையா இருக்குது பாஜக தரப்புல வைக்கும் போது. அதுவே திமுக அப்படின்னு வரும்போது நீங்க ஒரு விமர்சனமா முன்வைக்கிறீங்க, அந்த கட்சி ஒரு எதிரியா பாக்குறீங்க அப்படின்றது இருக்குல்ல. அது மத்தியில ஆளக்கூடிய ஒரு அரசு அப்படின்னா ஒரு விஷயம் கோரிக்கையா முன்வைக்கப்படுதா? அப்ப மாநிலத்துல நீங்க எதிர்க்கக்கூடிய ஒரு அரசை நீங்க விமர்சிக்கிறீங்களா? இல்ல முழுசா பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். திருப்பியும் பாருங்க, பாஜக தான் எதிரி, பாஜக தான் எதிரின்னு சொல்லியிருக்கிறாரு. திமுக தான் இங்க எதிரி, திமுக தான் எதிரின்றதையும் சொல்லியிருக்கிறாரு கொள்கை ரீதியா. இன்னைக்கு இருக்கக்கூடியதுல இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இன்னும் 4 ஆண்டுகள் அவர்களுக்கு ஆட்சி இருக்கு. நீங்க இந்த இருக்கக்கூடிய மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்கல, நீட்டுக்காக எத்தனை உயிர்கள் பலி கொள்ளுது, அதை நீங்க மாத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க சொல்லக்கூடியது அத்தனையுமே காங்கிரஸ் அரசாங்கம் அதை கொண்டு வந்ததுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு உயிரை குடிக்கக்கூடிய யமனாக இருக்கக்கூடியதும் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த கச்சத்தீவை நீங்க மீட்டெடுத்தா என்ன? அவர்கள் கொடுத்துட்டாங்க, நீங்க உங்களால மீட்க முடியல. இல்ல சார், இப்போ இந்த விஷயம்லாம் ஓகே, இதை மீட்டெடுக்கிறதுக்கான வழிமுறைகள் ஒண்ணு இருக்குல்ல, அது நீங்க ஒருவேளை வந்தீங்கன்னா அதுக்கு என்ன வழிமுறைகள் கையாளுவீங்க? நான் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க, வழிமுறைகள் தெரியலன்னு ஒதுங்கி போங்க. எதுக்கு? இல்ல சார், அது எப்படி சார் எல்லாத்தையும் நாங்க சொல்றதுக்கு நீங்க எதுக்கு ஆட்சியாளர்னு கேக்குறேன் சொல்றீங்க? நான் திருப்பியும் என்ன சொல்றேன்னா, நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப காலமா பேசி கச்சத்தீவை மீட்போன்னு திமுக எத்தனை முறை சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டிருக்கு சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க பல முறை கடந்திருக்கு. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட 10 ஏறத்தாழ ஒரு 10 முறை கிட்ட தீர்மானங்கள் போட்டிருக்கு. ஒத்துக்கிறீங்கல்ல நீங்க? என்ன வழிமுறைகள் இருந்தது, நீங்க எடுத்துட்டு வரல? அததான் சார் சொல்றேன். இப்ப நீங்களும் நாங்க கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்றீங்க, எங்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு வழிமுறை இருக்கு அப்படின்னு நீங்க அதை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம்ல. நாங்க உங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு ஆட்சியாளர்களா இருக்கணும்னு கேக்குறேன். நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன வழிமுறையை கையாளுவீங்கன்னு கேக்குறேன். யாருக்கு? கச்சத்தீவை மீட்கிறதுக்கு. கச்சத்தீவை மீட்கிறதுக்கு என்ன வழிமுறைகளை கையாளணுமோ இவர்கள்ட்ட மண்டியிட்டு வாழ்வதை விட எதிர்த்து நின்று சாவதே மேல எதிர்த்து நின்று கேள்வி கேட்போம். உங்களை மாதிரி இங்க ரைடு வந்த உடனே டெல்லிக்கு போய் உட்காந்துக்கிட்டு விஷயத்தை ஆஃப் பண்ணிட்டு வரதும், இங்க 1000 கோடி கொள்ளனவனா அங்க போய் மோடியை வந்து பாராட்டு தெரிவிச்சு மோடியினுடைய ஆட்சி நல்லாட்சியா நடக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல வந்தவொடனே மக்களை ஏமாற்றும் வேலை எங்களுக்கு இல்லைன்னு சொல்றேன். நம்ம ஒரு வழிமுறையை பின்பற்றுவோம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு எங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன இருக்கோ அதை எந்த முறை செயல்படுத்துமோ அது செயல்படுத்தும். புரியுதுங்களா? நீட்டை நாங்க ஒழிச்சிருவோம், மேஜிக் இருக்கு, செங்கல் எடுத்துட்டு வந்துட்டோம், எய்ம்ஸை கொண்டு வந்துருவோம், அதெல்லாம் கேட்காம தான் நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பேசக்கூடிய திமுக இதை தானே சொல்லிச்சு, எய்ம்ஸை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள், மேஜிக் வச்சுருக்கோம். எந்த மேஜிக்னு கேட்க முடிஞ்சா? இன்றைக்கி அந்த உதயநிதி வந்து மாநாடு போட்ட மறுநாள் காலையில் 10 மணிக்கு அறிவாலயத்தில் ஊடகவியலாளர்கள் கூட்டத்தை கூட்டுறாரு. ஏன்? பதட்டமும் பயமும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பதட்டமும் பயமும் எதிர்கட்சிகளுக்கு இருக்குது, அதிமுக இருக்குது, திமுக இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? சோ அதுவே கள சூழலா கூட இருந்துட்டு போட்டோம், வரவேற்கக்கூடிய விஷயமா தான் பாக்குறோம். ஆனா அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நீங்க களத்துக்கு வரணும்ல, நீங்க வந்து முன்னின்னு ஒரு விஷயம் செய்யணும். அதையும் பேசியிருக்காரு, பாக்கலையா? இனிமே கண்டினியூவா என்ன பாப்பீங்க,
அடுத்தது தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கு நான் வரேன். ஆமா சார். ஆனா இன்னைக்கு நீங்க கடைசியா விக்கிரவாண்டியில மாநாடு போட்டதுக்கு அப்புறம் இப்ப ஒரு 9 மாசம் கேப், 9 மாசம் இருக்கும் இல்லையா, குறைஞ்சபட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேப்ல நீங்க நிறைய விஷயத்துல பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணி இருந்திருக்கலாம், அது உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கலாம். நீங்க நிறைய விஷயத்த கைவிட்டுட்டீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த மாதிரி எதுவும் இல்ல, கைவிடணும்ன்ற அவசியமும் கிடையாது. இதுவே ஒரே விஷயம் சொல்றேன். இதுவே இந்த தூய்மை பணியாளர்கள் இஷ்யூவாவோ இல்ல ஆசிரியர்கள் போராட்டமோ இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியா இருந்திருந்தாரு அப்படின்னா களத்துக்கு வந்து நிப்பாரு. அது ஒரு பெரிய களத்துக்கு நிக்க மாட்டாரு. அவர் வரதெல்லாம் அவர் வருவதெல்லாம் சரி. பென்னிக்ஸ் ஜெயராஜ் விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாரோ, இன்னைக்கு அஜித் குமாரனுடைய தம்பிக்கு எப்படி பாகுபாடு பாக்குறாரோ அதை பண்ணுவாரு. அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் போராட்டத்துக்கு எப்படி நான் வந்து சப்போர்ட்டிவா நிக்கிறேன்னு சொன்னாரோ, இன்னைக்கு அத்தனையுமே குழி தோண்டி பாச்சா. இல்ல, எனக்கு சாதகமா தான் பேசுறீங்க. இப்போ நான் என்னன்னா, நீங்க சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நாங்க எடுத்துக்கிறோம். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இன்னைக்கு பனையூருக்கே தேடி வந்து அலுவலகத்துக்கு வந்து தளபதி அவர்களுக்கு நீங்க போவாதீங்கன்ற, நீங்க களத்துக்கு வாங்கன்ற. ஏன் நீங்க ஒரு போராட்ட போய் உங்க இடத்துல வச்சு நீங்க அந்த ஆதரவு தேடுறீங்க? நீங்க களத்துக்கு வாங்க, மக்கள் கிட்ட பேசுங்க. மக்கள் கிட்ட இருக்கிறதுனால விஷயம் சார், நீங்க அந்த ஃபீல்டுக்கு வந்து அதை ரியாக்ட் பண்ணும்போது அதுக்கான இம்ப்ரெஷன் மக்கள் கிட்ட அதிகமா இருக்கும்ல, அதை தான் எதிர்பார்க்கறாங்க மக்கள். நிச்சயமா உங்களுடைய எதிர்பார்ப்பு நியாயமானதுதான். தலைவர் தளபதி அவர்கள் கண்டினியூவா இதுல இருந்து எல்லாமே நேரடியாவே களத்துக்கு வராரு, நேரடியா சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. ஒவ்வொரு ஏரியாக்கள்லயும் பேசுவேன் உங்களுடைய பிரச்சனை. அந்த மாநாடு 36 நிமிஷ பேச்சுல அத்தனையுமே சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்ல, 3வது முறையா நீங்க வந்தது இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை சிதைக்கிறதுக்கானும் கேட்டிருக்கீங்க. கரெக்ட். இந்த கேள்வியை நீங்களே கேட்டதுனால நான் கேட்கிறேன். இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை சிதைக்கிறதுக்காக நீங்க வரீங்களா? பாஜகவை நேரடியா விமர்சிச்சீங்க. அப்போ இஸ்லாமியர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது திமுகவுக்கு தான் இருக்குது, அதை கவர்றதுக்காக தான் நீங்க வந்து இப்போ இஸ்லாமியர்களுக்கு சாதகமா பேசுறீங்களா? இது வந்து மக்கள் தரப்புல இருந்து வரக்கூடிய கேள்வி. இல்லப்பா, இஸ்லாமியர்களுடைய வாக்குகள்ன்றது பட்டா போட்டு கொடுத்துருக்குன்னா எதுக்கு இத்தனை இஸ்லாமிய கட்சிகள்? எஸ்டிபிஐ எதுக்கு, தௌஹீத் ஜமாத் எதுக்கு, மனிதநேய மக்கள் கட்சி எதுக்கு, மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்கு, ஐயுஎம்எல் எதுக்கு, ஐயுஎன்எம்எல் எதுக்கு? திமுகவுக்கு தான் வாக்களிக்கிறாங்கன்றது கள நிலவரமா இருக்குல்ல. இவ்வளவு நாளா நீங்க ஏமாத்திட்டீங்க, அது இனிமேல் ஏமாத்த முடியாதுன்னு சொல்றாரு. இவ்வளவு நாள் நீங்க ஏமாத்துனீங்க, அது மாதிரி மீண்டும் நீங்க ஏமாத்த முடியாது. அதான் சார், நான் அதான் கேக்குறேன். நீங்க அப்போ இஸ்லாமியர்களோட வாக்கு பெறுவதற்காக அந்த மாதிரி பேசுனீங்க. சரி, வாக்கு வேண்டாம், திமுகவுக்கே போட்டோம். இருக்கக்கூடிய மாநகராட்சியில எத்தனை மாநகராட்சியினுடைய மேயரா இஸ்லாமியர்கள் இல்ல துணை மேயரா இஸ்லாமியர்கள் இருக்காங்க சொல்லுங்க? ஒரே ஒரு அமைச்சர் தாங்க இருக்காங்க, ஒரே ஒரு அமைச்சர் தான் நாசர் இருக்காரு. ஆமா, அவருக்கும் புடுங்கிதான் கொடுத்துருக்கீங்க. செஞ்சி மஸ்தானுக்கு போயிடுச்சு இல்லையா? அப்போ நீங்க இப்போ சிறுபான்மையினர், அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நம்ம கூட இருக்குன்னு அண்ணா சொன்னாரு அன்னைக்கு. எப்படி நம்ம கூட இருக்கு, கூட்டணி வச்சுக்கலான்னு சொல்லி, கூட்டணியோட நம்மளோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படி எதிர்பார்ப்போட இருந்த ஒரு கட்சியை ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் நீங்க இன்னைக்கு கேவலமாக்கி உட்கார வச்சிருக்கிறது நீங்க தானே சார். அத இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து திமுக போய் கேட்கணும் இல்லையா? நான் ஒரு இஸ்லாமியனா சொல்ல முடியும், என்னால அந்த உரிமை எனக்கு இருக்கு கண்டிப்பா. ஆனா வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் இல்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றதுக்கு மாற்ற ஆரம்பிக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அதனுடைய பரிமாணம் தான் மனிதநேய மக்கள் கட்சி. சரி, புரியுதுங்களா? அதனுடைய எல்லாரும் அவங்க கூட்டணியில தானே சார் இருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சி அவங்க கூட தானே இருக்காங்க. கொள்கை இல்லையே இன்னைக்குன்னு தான் சொல்றேன். அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது எங்கள்கிட்ட சொல்லும் போது எல்லாமே நமக்குன்னு ஒரு கொள்கை வேணும், இஸ்லாமியர்களை தொடர்ச்சியா இந்த திமுக அரசாங்கம் ஏமாத்துது அப்படிதானே சொன்னாங்க அவங்க. ஆமா, ஆனா இன்னைக்கு அவங்க திமுக கூட தானே இருக்காங்க. திமுகவோட தான் இருக்காங்க. நமக்கு ஒரு சீட்டுக்கு அப்ப அதை கேட்டுதான் இன்னைக்கு நிக்கிறோம். எங்க நின்னு கேட்க முடியுமோ அங்க நின்னு கேட்கிறோம். ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு நம்ம விலை போக கூடாதுன்னு சொன்னீங்க. அன்னைக்கு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டது. ஆமா, இவங்க சொல்லக்கூடியது அத்தனை உண்மைதான். இப்ப இந்த மாதிரி இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பேசுறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் சரியா இல்ல, பேசுறதுக்கு ஆட்கள் இல்ல. இருக்கக்கூடியவர்களும் திமுகவினுடைய பிரதிநிதிகளா மட்டும்தான் இருக்கிறாரு. இன்னைக்கு அண்ணன் ஜவாஹிருல்லாவாக இருக்கட்டும், சகோதரர் அப்துல் சமதாக இருக்கட்டும், 2 பேருமே திமுகவினுடைய உறுப்பினர்களாக தான் அங்க இருக்காங்க. அதை வந்து மறுக்க முடியாது அவர்களாலையுமே. அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியாக இருந்தாலும் கூட திமுக சட்டப்பேரவையை பொறுத்த அளவுக்கு அவங்க திமுகவினுடைய உறுப்பினர்கள் தான். ஐயுஎம்எல் வந்து அது வந்து தனி சின்னத்தில் நின்றுது. அவங்களுக்கான பிரதித்துவம் அவங்க பேசுவாங்க. இவங்க என்ன பேசினாலும் எந்த அழுத்தத்தை கொடுத்தாலும் அது திமுகவினுடைய உறுப்பினராக தான் கன்சிடர் பண்ணப்படும். அப்படிதான் இருக்காங்க. அப்போ இன்னைக்கு மாற்றம் வேணும்னு வந்தவங்கலாம் இல்லையே. நீங்க யாரை நீங்க சொல்ல போறீங்க? அப்ப இந்த சமுதாயம் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கே.
உங்கள் கட்சியில் எடுத்துக்கங்க, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் விட்டுருங்க. எத்தனை தலைமைச் செயலாளர்களை வச்சுருக்கீங்க, எத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சுருக்கீங்க, எத்தனை மாவட்ட செயலாளர்களை வச்சுருக்கீங்க, எத்தனை மாநில செயலாளர்களை வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் எதில் பிரதித்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சரிங்க சார், இன்னைக்கு இந்த மாநாட்டிலேயே வந்து நீங்க கவின் இஷ்யூவை பத்தி பேசல அப்படிங்கிறது விஜய் அவர்கள் பேசி முடிச்ச உடனேயே சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய டாக் ஆச்சு. ஏன் கவின் விஷயம் பத்தி பேசவே இல்லை? இல்லை, கவின் விஷயம் தான் பேசலை அப்படின்றதெல்லாம் இல்லை. அதே போல நிறைய விஷயங்கள் அதான் நிறைய விஷயம் ஒவ்வொன்றும் சொல்லணும். இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பேசலைன்றது தான் உங்களுடைய ஆதங்கமாக இருக்குதே தவிர்த்து அப்படி இல்லை. நாங்க நினைக்கிறோம் இல்லை, அது ஒரு மக்கள் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து இல்லாம எல்லாம் இல்லை, அதுக்கு குரல் கொடுத்தவரும் அவர் குரல் கொடுத்திருக்கிறார். எங்களை பத்தி நீங்க ஒரு மேடையில பேசினீங்க, எங்களுக்கான ஒரு அங்கீகாரம்னு நினைக்கல. உங்களுக்கான அங்கீகாரத்தையும் உங்களுக்கான பேச்சையும் உங்களுக்காக அவர் பேசுவதையும் எந்த இடத்துலையும் அந்த ஜனநாயகத்தை ஒருபோதும் அவர் மறுக்கலை. அந்த அவர் பேசக்கூடியது அந்தந்த நேரத்தில் எல்லா கண்டனங்களையுமே பதிவு செஞ்சிருக்கிறாரு, அதில் மாற்றம் இல்லை. இந்த மாநாடு மேடையில் எது பேசணும்னு அவருக்கு என்ன தோணிருக்கு, அவருடைய மாநாடு மேடை இல்லையா? அண்ணன் திருமா அவர்கள் தொடர்ச்சியாக திமுகவோட தொடர்ச்சியான பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒன்றிய அரசாங்கம் போதைக்கு எதிர்ப்பாக ஒரு மாநாடை போடுறாரு. மாநாடு மேடையில் திமுகவினுடைய 2 அமைச்சர்களை பங்கெடுக்கிறாரு, அண்ணன் டிகேஎஸும் இருக்கிறாரு. எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு மது விலக்கு கொண்டு வரணும். எப்படி? யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? மது விலக்கு கொள்கை உங்க கையில இருக்குல்ல, மாநில அரசாங்கத்துடைய போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் முதல் மாநாடு பிரகடன மாநாட்டிலே சொல்லியிருக்கிறார். சரி, ஓகே. இப்போ வந்து தமிழக அரசியல் களம் அப்படின்னாலே வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களையும் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களையும் முன்னிறுத்தாம வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அதை பின்பற்றி தான் நீங்களும் வரீங்களா? ஏன்னா அண்ணாவுடைய ஃப்ளெக்ஸ் பேனர் இந்த வாட்டி புதுமையா வைக்கப்பட்டிருக்குது. புதுசா பாக்குறோம் நாங்க. அண்ணாவும் எம்ஜிஆரும் இருக்கிறாங்க. எம்ஜிஆர் பாடல்களை விஜய் அவர்கள் பாடுறாரு, எம்ஜிஆரையே திரும்ப திரும்ப சொல்றாரு. 67 77 மாற்றம் வந்து 2026ல இருக்கும் அப்படின்றீங்க. எப்படி அந்த மாற்றம் இருக்கும் அப்படின்னு உங்களுடைய அது ஒரு தொடர்ச்சியா ஒரு நம்பிக்கையா இருக்கு. 67 77ல இருந்த அரசியல் சூழல் வேற, அவங்க ஆற்றிய களப்பணிகள் வேற. இவ்வளவு விஷயம் இருக்கும்போது இன்னைக்கு நீங்க நேத்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு நீங்க எப்படி சிஎம் ஆவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது அண்ணா அவர்கள் ஆரம்பிக்கும் போதும் சரி, 66ல் என்ன கொள்கையோட பிரகடனத்தோட ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி ஒரு தாக்கம் இங்கே இருக்கு. அதே மாதிரி ஒரு வெற்றிடம், ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார் இல்லையா, இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குன்னு, அது உண்மைதான். அவர் இருக்க போய் தான் அதை சொன்னார். இருக்கக்கூடிய ஆளுமைகள் இல்லை, இன்னைக்கு இல்லாததுனால தான் இவ்வளோ ஒரு சூழல் இந்த மாதிரி மாறி இருக்கு. அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்டு, ஊழலுக்கு எதிராக கேள்வி கேட்டு வெளியில வந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். தாவேகா சரியாக பயன்படுத்தலையோ அப்படின்னு தோணுது. திருப்பியும் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும். இந்த மக்களையும் மண்ணையும் நம்ம நேசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள், இந்த மக்களையும் மண்ணையும் ஆளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவருக்கு தெரியாத என்ன பண்ணணும்னு வெளியில இருக்கக்கூடியவர்கள் இல்லை. அதான் அது உங்களுடைய பார்வை. அண்ணன் இப்போ திருமாவர்களா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகள் கூட நிறைய பேசியிருக்கிறாங்க, எல்லாருமே பேசியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இவ்வளோ ஒரு பார்வையும் உங்களுக்கு என்ன பார்வை இருந்ததுன்ற கேள்வியை எழுப்புறேன். அண்ணன் கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, அவர்கள்ட்ட ஒரு கேள்வி எழுப்பினா அவர்கள்ட்ட என்ன பதில் இருக்கு? இல்லையே. கம்யூனிசத்தை பற்றி பேசுகிறது தலைவர் இவர் திமுகவினுடைய தலைவர் அவர்கள். என்ன கம்யூனிசத்தை புரிஞ்சுக்கிட்டு கம்யூனிசத்தை பற்றி பேசினாரு? உங்களுடைய மாநாடில் பேசுகிறாரு, ஃபெடல் காஸ்ட்ரோவை பற்றி பேசுகிறாரு. என் பேர் ஸ்டாலின், நானும் பாதி கம்யூனிஸ்ட் தான் சொல்கிறாரு. ஸ்டாலின்னு பேர் வச்சதுனால இவர் கம்யூனிஸ்ட் ஆகிட்டாரான்னு கேட்குறேன். அங்கே தூய்மை பணியாளர்கள் இப்போ 2500 பேர் குடும்பமாக இன்னைக்கு சாலையில் படுத்து கிடந்தாங்களே என்னுடைய சகோதரிகள். அப்போ கம்யூனிஸ்ட் எங்கே போயிடுச்சு? கூலி படம் பார்க்கும்போது இந்த கூலி கேட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கம்யூனிஸ்ட்டுகள் எங்கே போயிடுச்சு? ஃபெடல் காஸ்ட்ரோ பற்றி பேசுகிறீங்களே, எப்பேற்பட்ட தலைவன் ஃபெடல் காஸ்ட்ரோ! எந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த கியூபாவினுடைய மண்ணில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை கட்டி எழுப்பினார். அதே அந்த கட்டி எழுப்புதலுக்கு பின்னாடி இந்த சேகுவேரான்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை வந்து எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொண்டு வரணும், மீட்டெடுக்கணும், இந்த மக்களையும் மண்ணையும் காப்பாற்றணுன்ற ஒரு இடத்துல வந்து நின்னுது. அந்த இடத்துல இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு நானும் பாதி கம்யூனிஸ்ட் தான் சொல்றீங்களே, மீதி கம்யூனிஸ்டை ஏன் வித்துட்டீங்க ஏகாதிபத்தியத்துக்குன்னு கேட்குறேன். முழு கம்யூனிஸ்டா இருங்க. அப்போ நீங்க என்ன கம்யூனிஸ்ட் உள்வாங்கினீங்க? அப்ப அந்த மேடையில் அவர்கள் கேட்டிருக்கணும்ல. கம்யூனிஸ்டுகள் அந்த பக்கம் நிற்கிறாங்க, தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு உங்களுடைய கொடியை தான் பயன்படுத்துறீங்க. விடுதலை சிறுத்தைகள் அங்கே நிற்குது, மறுநாள் மாற்றி பேசுது. அண்ணன் வேல்முருகன் அங்கே நிற்கிறாரு, மனிதநேய மக்கள் கட்சி போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குது, எல்லா கட்சிகளும் கொடுக்குது, அதிமுகவும் கொடுக்குது.
எப்படி? அப்போ இது யாரை ஏமாத்திட்டு இருக்கிறா? அதிமுக பத்தி பேசுறதுனால கேக்குறேன். அதிமுக அப்படிங்கிறது 50 ஆண்டு காலமா அரசியல் களத்துல இருக்குது. தமிழக அரசியலே அதிமுக திமுக தான். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க அதிமுக நாங்க எடுத்துக்கல, திமுக தாவேகாக்கு தான் போட்டி. அதிமுகவை நீங்க கன்சிடரே பண்ணலையா? ஒரு 50 இயர்ஸா அவங்க களத்துல இருந்திருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறது இருக்கும். இன்னைக்கு அந்த கட்சியில ஒரு அசாதாரணமான சூழல் இருக்கலாம். அது இன்னும் எலெக்ஷனுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ளேயும் அது மாறலாம். அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு மிகப்பெரிய கட்சியை ரொம்ப லேசா எடை போடுறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. 4.5 ஆண்டுகள் உங்ககிட்ட ஆட்சி இருந்தது இல்லையா? அதிலேயே நீங்க ஸ்ட்ராங் பண்ணல, உறுதியாக்கல. ரொம்ப பெரும்பான்மையாலாம் அவங்க தோக்கலையே சார். நல்ல அதுதான் சொல்றேன். மிக பெரும்பான்மையா தோக்கலன்னா நாடாளுமன்ற தேர்தல்ல எதிரொலிச்சிருக்கணும். நாடாளுமன்ற தேர்தல் அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ கட்சி இருந்த நிலைமை அப்படின்னு பார்க்கலாம். அதை விட மோசமாயிடுச்சுன்னு தான் சொல்றோம். அப்போ உங்களை நாங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றோம். அந்த பக்கம் இருக்கிறாரு அன்வர் ராஜா, அவரும் ஒரு தலைவர் தானே. அங்கேருந்து போயிட்டாரு. செங்கோட்டையும் தனியாக கொடி பிடிக்கிறாரு. உங்களுடைய 4 பேரா பிரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க தனி ஒரு மனிதர் தான் சொல்லும் போது உங்கள்கிட்ட ஸ்ட்ராங் இல்லையே, அந்த கட்டமைப்பு இல்லையே. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம்ம கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னாங்க. அது தாவேகா அப்படின்னாங்க. அதை பத்தி இல்லை, அவர் 1000 சொல்லலாம். பிரம்மாண்டமான கட்சி அவர் ஒத்துக்கிட்டாங்கல்ல. அப்போ பிரம்மாண்டமான கட்சின்னு அது அவங்க பார்வை. இல்லை, அதை தான் சொல்றேன். 50 ஆண்டுகள் கட்சின்னு நீங்க தான் இப்போ 55 ஆண்டுகள் கட்சி. இன்னைக்கு அது வந்து ஒரு பிரம்மாண்ட கட்சி நம்மளோட போட்டி இப்ப கூட்டணி வைக்கணும். ஆப்வியஸ்லி இருக்குல்ல சார். உங்களுக்கு அவ்வளவு கூட்டம் கூடுது அப்படிங்கும்போது ஒரு அதை தான் சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் சொல்லியிருக்காரு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு. தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லியிருக்காரு. இதை ஏத்துக்கிட்டு வரவங்க வரலாம். அது அதிமுக வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? நீங்க சேர்ந்து இருந்தவங்க ஒன்னா இருங்க. அப்புறமா நீங்க கட்சியில போய் மற்றவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதும் பேசுறதும் பேரம் பேசுறதும் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன சீட்டு தேவையோ அதை கொடுத்து, அதாவது ஒரு கட்சி சீட்டை பிரிக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு இத்தனை சீட்டு, உங்களுக்கு இத்தனை சீட்டு, உங்களுக்கு இத்தனை சீட்டுன்னு தரும். இப்போ இங்க எப்படி இருக்குன்னா, எனக்கு இத்தனை சீட்டு, உங்களுக்கு இத்தனை சீட்டு, நீங்க அதை யாருக்கு வேணா பங்கிட்டு கொடுக்கலாம். இது புதுமையான ஒரு அரசியல் பங்கீடா இருக்கு. சார், நீங்க மேடையில விஜய் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. நான் ஒன்றும் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வரல, நடிகராகவும் உச்சத்துல இருக்கும்போது நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்றாரு. மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் அப்படிங்கறத அவர் யார் சொல்றாரு? சீமான சொல்றாரா, கமல சொல்றாரா? இது வந்து விஜய் பேசி முடிச்சதுக்கு அப்புறம்ல இருந்து இல்ல, சீமான் அவர்களை சொல்றதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. அவர் என்ன நடிகர்ல ஒரு நாடக நடிகரா இருந்து கூட ஒரு உச்சத்துல இல்லை. சரிங்களா? அவருக்கு மார்க்கெட் இருந்தால் தானே போக முடியும். அவருக்கு என்ன மார்க்கெட் இருந்தது? எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 படங்கள் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப கமல சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாமா சார்? எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? கமலுக்கு என்ன மார்க்கெட் இல்லைன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு? கமலுக்கு இல்ல, ரிட்டையர்மெண்ட் அவ்வளவுதான். சரி, விக்ரம் படத்தோட அந்த வணிகத்தை பாருங்க. விக்ரம் படம் நல்லா தானே ஓடுச்சு. இதுக்கு முன்னாடி கதர்னீங்கல்ல, என்ன கதர்? இந்த படம் வரும்போது நான் இதே ஆழ்வார்பேட்டையில சைக்கிள்ல போனவன் தான், எனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை அப்படின்னு விஸ்வரூபம் படம் வரும்போது ஒரு படம் ஓடல. நான் சொல்லிடுறேன். இந்த இது பண்ணும்போது நான் என்ன சொல்றேன், இருங்க, சரி இதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த படத்தை எடுத்தீங்க. இந்த படத்துல வந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டமா 2 கோடி 3 கோடிக்கு கார் வாங்கி கொடுத்தீங்க. பல லட்சம், 50 லட்சத்துக்கும் அதிகமான காஸ்ட்ல வாட்ச் கொண்டு போய் வாங்கி கொடுத்தீங்க. இதெல்லாம் பண்ணீங்க. நீங்க வந்து இப்போ மாற்றத்திற்காக விரும்பினவர் தான், சமூக நீதியை பேசக்கூடியவர் தான். ஏன் இந்த தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு வந்திருக்கலாமே? உங்களுக்கு மார்க்கெட்டுன்றது இன்னைக்கு படம், நான் அரசியலுக்கு வந்த அப்புறம் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னார் கமலஹாசன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? திமுகவை தான் தொடர்ச்சியாக நீங்கள் எதிர்த்தீங்க. திமுகவை எதிர்த்து தான் உங்களுக்கு 2.25 லட்சம் வாக்குகள் உங்களுக்கு உங்கள் தொகுதியில் வந்துச்சு. ஆனால் அத்தனை பேருமே இன்னைக்கு ஏமாத்திட்டீங்கல்ல. அப்போ இவர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்குது? அரசியல்ல எது வேணா நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பார்வையா இருக்குல்ல. அதைத்தான் நானும் சொல்றேன். அரசியல்ல எதுவும் சாத்தியம். 2026 தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி அமைப்பும் சாத்தியம் தான் அப்படின்னு சொல்றேன். ஓகே சார், நீங்க இப்ப ஆட்சிக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வருவீங்க? மக்களுக்கு என்ன தேவையோ அது அத்தனையுமே இங்கே மாற்றமாக தான் இருக்கும். இங்கே மாற்றத்துக்கு எதுவும் தேவையில்லை. நடக்கக்கூடிய அநீதிகளையும் அக்கிரமங்களையும் தடுத்தாலே போதும். இருக்கக்கூடிய வளங்களை பாதுகாத்தா போதும். புதுசாக ஒன்று கொண்டு வரணும், இவங்களை பிரம்மாண்டத்தினுடைய உச்சத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்ல. விவசாயிகளை வாழ விடுங்க. இருக்கக்கூடிய சமூகங்களை அவங்களுடைய சமூகத்தில் சுதந்திரமாக செயல்பட விடுங்க. இதைத்தான் கேட்குறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்களை கடுமையாக்குங்க, தண்டனைகளை கடுமையாக்குங்க. சட்டங்கள் அப்போ தான் இப்போ எல்லாமே செயல்படும்னு சொல்கிறோம்.
இன்னைக்கு ஓஎன்ஜிசிக்கு நேற்று அனுமதி கொடுத்துருக்காங்க, எப்படி பார்க்குறேன்? மாநில சுற்றுச்சூழல் தாக்க ஆணையம் தான் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு தரப்புல அதை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்போ கொடுத்தீங்க? அப்போ உங்ககிட்ட சுற்றுச்சூழல் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லையா? ஏங்க நீங்கள் டன்சனுக்கு என்னங்க கொடுத்தீங்க? நாங்கள் ஆய்வுக்கு தான் வரவே கூடாதுன்னு சொன்னத திட்டத்தை ஏன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரத்துக்கு விருப்பம் இல்லை அந்த மாப்பிள்ளைக்கு, ஆனால் பொண்ணு மட்டும் வந்து பார்த்துட்டு போன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதை மாதிரி தானேங்க இருக்குது நீங்கள் சொல்லக்கூடியது. இன்றைக்கி மக்கள் எல்லாம் விழிச்சிட்டாங்க. நீங்கள் மாற்றி பேசின எல்லாமே இன்றைக்கி அடுத்த நிமிஷம் உங்களுடைய மீடியாவில் கொண்டு போய் கொடுத்து பர்மிஷன் வாங்கி எடிட் பண்ணி போட்டு காட்டி அதுக்கு ஒப்புதல் வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை அந்த வீடியோவை போட முடியும். ஆனால் இருக்கக்கூடியதை அப்படியே லைவாக காட்டிடுறான். சரியோ தப்போ அதை காட்டிடுறான். சரி, இப்போ மாநாட்டில் பேசும்போது விஜய் வந்து ஸ்டாலின் அவர்கள் அங்கிள்னு கூப்பிடுறாரு. திமுகவே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யறாங்க. ஒரு சின்ன விஷயம் கூட முதலமைச்சரை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கு. திமுகவோட முகமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறாரு. அந்த கட்டமைப்பு உடைக்கிற மாதிரி இல்லையா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்றது? அப்போ அந்த அப்பான்ற கட்டமைப்பை உருவாக்க மிக பெரிய பொருட்செலவெல்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்க கூட தான் எதுக்காக அந்த கட்டமைப்புல சொன்னீங்க சார். இல்ல, தாய் மாமான்னு கூப்பிடுங்கன்னு யாரும் சொல்லல. ஒரு தாய் மாமனா இருந்து நான் செய்வேன்னு சொன்னாரு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. என் அப்பான்னு கூப்பிடுங்கன்னு ஊரு ஃபுல்லா பேனர் ஒட்டி போஸ்டர் ஒட்டி நிகழ்வு நடத்தி அப்பா அப்பான்னு எல்லா இடத்துலையும் நீங்கள் எங்களுக்கு அப்பா தான் எவ்வளோ பேர் பார்த்தீங்க, மகளிர் அணியை சார்ந்தவங்க திமுகவை சார்ந்தவங்க அப்பா அப்பான்னு கூப்பிட்டது, வழி நெடுக பேனர் வச்சது, போஸ்டர் வச்சதெல்லாம் அந்த மாதிரி ஏமாற்று வேலை இங்கே பண்ணலை. புரியுதுங்களா? அது அத்தனையும் செலவு செய்தது மக்கள் பணத்தை தான் எடுத்து செலவு பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி போகிற இடத்துலலாம் அப்பாவா இருக்கேன் அப்பாவா என்ன இருக்கீங்க? அப்பாவா எங்கே நின்னீங்க? அப்பாவா இல்லையே. அஜித்குமார் கத்தலியா? தாயை தகப்பன் இல்லாத புள்ள தானே. அப்பான்னு கதறினானே, உங்கள் காதில் விழலையான்னு கேட்குறோம். இப்போ நீங்கள் அங்கிள்னு கூப்பிட்டதை நியாயப்படுத்துறீங்களா? ஒரு முதலமைச்சர் ஒரு என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். அன்பார்லிமெண்ட் வேர்டா? தடை செய்யப்பட்ட ஒரு வார்த்தையா? ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய 10 குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு 100 குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒருத்தர் நான் இருக்கேன்னா அங்கே அந்த 100 குழந்தைகளும் அங்கிள் தான் கூப்பிடும். ஒரு கட்சி மாநாடு நடக்குது, இருந்துட்டு போகுது, லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்காங்க. எங்க முதல்வர் தானே அப்பா. அது எப்படி ஐயா முதலமைச்சரே அப்படிதானே கூப்பிட்டுருக்கணும்? அப்பான்னு கூப்பிடுங்க சொன்னது நீங்க தானே. அப்பான்னு சொன்னவரை ஒரு நடிகை மாமான்னு அங்கிள்னு சொல்லிட்டாங்க மேடையிலேயே. இவரா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேசிட்டாங்களே. அப்போ அது சரியா தெரிஞ்சிச்சா? வலிக்குதா யாருக்கு சார்? திமுகவுக்கு. அப்ப திமுகவுக்கு வலிக்குதான்னு கேளுங்க, என்னைய பார்த்து எதுக்கு? இல்ல, நீங்க தானே சொன்னீங்க இருக்கிறது அந்த மாதிரி. நீங்க பாருங்க, இப்போ இந்த குட்டியப்பா இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்காரு. நாங்க சினிமா செய்திகள் ஏன் இந்த பயம்னு கேக்குறேன். நீங்க காலையில கூட ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க சினிமா செய்தியாவே பாருங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு அப்ப அரசியல் தெரியலன்னு அர்த்தம். நீங்க சினிமா செய்தியாவே பாருங்க. சினிமால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த அத்தனை பேருமே சினிமாக்காரர்கள் தான். உங்க தாத்தா வரைக்கும் சினிமாவுக்காக கதை வசனம் எல்லாத்தையுமே எழுதி கொடுத்தவர் தான். அவரே சினிமால நடிச்சவர் தானே சார்? அதுதான் சொல்றேன். அவர் உங்க அப்பா நடிச்சிருக்காரு, நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படின்னு. சினிமா செய்திகள் எப்படி புரட்டி போட போது, தமிழகத்தினுடைய வரலாறு எப்படி மாற்றி அமைக்கப்பட போகுதுன்றத பாருங்க. அதுக்காக தான் குறிப்பிடுறாரு. 67லையும் 77லையும் எப்படி ஒரு பெரிய மாற்றம் நடந்ததோ அன்று அண்ணா அவர்கள் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு அவனுடைய கொள்கை வழியா செயல் நடக்கல. 77ல தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு அவருடைய எண்ண ஓட்டம் போல இன்னைக்கு இல்லை அப்படின்றத குறிப்பிடுறாரு. இன்னைக்கு இவங்க வந்தா இவ்வளோ நாளாக என்ன சொன்னீங்க? பிஜேபியினுடைய பி டீம் சொல்றாரு. வச்சு வெளுன்னு வெளுத்து வாங்கியிருக்கிறாரு. ஒட்டுமொத்த பிஜேபிக்காரன் கதறான் இன்னைக்கு. அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு மாட்டி விட்டுட்ட உடனே நம்மளுடைய அடிச்ச மலையில நம்மளுடைய சாயங்கள்லாம் கரைஞ்சிருச்சு. இனிமே நம்ம சிறுபான்மையினருடைய வாக்குகளை வாங்க முடியாது. நம்ம இத்தனை நாள் போய் சொல்லி ஏமாத்திட்டோம். ஒரு மேடையில வந்து நீங்க வந்து இஸ்லாமியர்கள் முதல் மேடையில இருந்தே மாநாடு கட்சிக்கு வரப்போறேன்னு அறிவிச்ச முதல் மேடையில இருந்தே சொல்றாரு நீங்கள் பாசிசவாதிகள்னு சொல்றாரு. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்டாண்ட்ல தான். நான் திருப்பியும் அந்த பேச்சை கேளுங்க. 36 நிமிஷ பேச்சுல சொல்றாரு, நான் கொண்ட கொள்கையில உறுதியா இருப்பேன், ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன், இன்னைக்கு என்ன முடிவோ அதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்றாரு. சரி, இப்போ நீங்க இஸ்லாமியர்கள் பத்தி பேசியிருக்கீங்க. இன்னைக்கு கள சூழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுகவுக்கு பெண்களுடைய வாக்கு அப்படிங்கிறது இருக்குது, கணிசமா இருக்குது. இஸ்லாமியர்கள் சரி, ஓகே, அது உங்க பார்வை. இஸ்லாமியர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது, இருந்துச்சு. அந்த வாக்கு கவர்றதுக்கு தானே அப்ப நீங்க பேசுறீங்க. எந்த வாக்கு கவர்றதுக்கு? இஸ்லாமியர்களுடைய வாக்கையும் பெண்களுடைய கவர்வதற்கு இங்க இல்லைங்க. என்னோட வலியும் வேதனைக்கும் இவர் மருந்தளிக்கிறாருன்னு சொல்ற ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இல்லையா? வாக்குகளை கவர்றதுக்கு அவர் யாரு? எனக்கு இங்க ஒரு தேவை இருந்தது. என்னை நேசிக்கக்கூடிய ஒருத்தன், என்னுடைய வலியை புரிஞ்சிக்கக்கூடிய ஒருத்தன் இங்க தேவைப்பட்டார். அவர் தான் இன்னைக்கு தலைவர் தளபதியா வந்து நிக்கிறாரு. அவர் தான் என்னுடைய வேதனைகளை பேசுறாரு.
சிறுபான்மையினுடைய மக்களுடைய வேதனையாகவும் வெளிப்படையாகவும் பேசுகிறாரு. நீங்கள் நீங்கள் இப்போ சிறுபான்மையினருடைய வாக்குகள் உங்கள்கிட்ட தான் இருக்குது, மகளிருடைய வாக்குகள் உங்கள்கிட்ட தான் இருக்குது. எத்தனை எம்பியை கொடுத்தீங்க? திமுகவில் ஒரே ஒரு எம்பி, இஸ்லாமிய எம்பியை சொல்லுங்கள். சார் சல்மா அதுதான் நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை பேரை கொடுத்தீங்க? சார் நீங்க எம்பி கேட்டீங்க. இல்லை, அதை தான் சொல்கிறேன். அதாவது சல்மா அவர்களை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அவங்க பிரதிநிதியாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் சார் எடுத்துக்க மாட்டாங்க? ஆமா, புரியுதுங்களா? அது தனியா தானே. இல்ல அவங்க தான் பெயர் தாங்கிய இஸ்லாமியரா இருக்கிறாங்க. அப்படி நம்ம இல்ல சொல்ல முடியாதுல்ல. நான் சொல்லிடுறேன். இப்போ வேலூர் இப்ராஹிம் அவர்களுக்கு ஒரு பதவி கிடைச்சிருச்சுன்னா இஸ்லாமியர்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களான்னு கேட்டா ஏத்துக்க மாட்டாங்க. அது தனி டிபேட்டு, அதுக்காக வைப்போம், அதை விவாதிப்போம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, திமுகலேயே வேற எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு உறுப்பினரை கொடுத்தீங்க? சரி, இப்ப நீங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்சிக்கு, எத்தனை இஸ்லாமியர்களுக்கு சீட் கொடுப்பீங்க? நிச்சயமா அதுக்கான பிரதித்துவத்தின் அடிப்படையில கொடுப்பேன்னு அதுவும் முதல் மாநாட்டிலே பதிவு செஞ்சிருக்காரு. சரிங்க சார், அது நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா வரவே இருக்கிறோம். வந்தப்போ நீங்க எத்தனை சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு நாங்க பாக்குறோம். அதை பத்தி நம்ம பின்னர் விவாதிப்போம். நிச்சயமா பாபிங்க. கண்டிப்பா சார். நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. வாழ்த்துக்கள். Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today. Presta Premium Women's Wear. Let your body love it.